வணக்கம் நண்பரே! இது உங்கள் ஹரி என்டர்டெயின்மெண்ட்ஸ். நேத்து நம்ம ரேஷன் கடைக்கு ரூ. 3000 தராங்கன்ட்டு நேத்து போயிட்டோம். அங்க போய் பார்க்கும்போது ரொம்ப கும்பலா இருந்துச்சு. என்னடா நமக்கு வந்த சோதனை இவ்வளோ கும்பல் இருக்கு. எப்படி வாங்குறதுன்னு தெரியல. அப்புறம் வரிசையில் நின்னு நம்ம கியூல நின்னு வாங்கிட்டு வரும்போது ஒரு அண்ணன் கால் பண்ணாரு. என்னான்னு பார்க்கும்போது, "தம்பி உங்க கடைக்கு முன்னாடி நான் நிக்கிறேன். பஞ்சர் வாப்பா. நானும் ரேஷன் கடைக்கு போய் 3000 வாங்கணும். அர்ஜென்ட்டு வாப்பா. இல்லைன்னா கும்பலாயிரும். நெறைய ஆயிரும்" அப்படின்னாரு. சரி நானும் அறக்க பறக்க வந்துட்டு இங்க வந்து பார்த்தோம்னா, ஸ்ப்ளெண்டர் வண்டி பேக் வீலு டயர் மோசமா இருக்கு. "என்ன டயர் மோசமா இருக்கு?" அப்படின்னும்போது, "தம்பி மாத்தணும் தம்பி" அப்படின்னாரு. "நீங்க பார்க்குறவங்க இது மாரி டயர் மோசமா இருந்துச்சுன்னா உடனே மாத்திருங்க. இல்லைன்னா அடிக்கடி பஞ்சர் ஆக வாய்ப்பு இருக்கு. சின்ன முள்ளு குத்துனாலும் பஞ்சர் ஆயிரும்." அப்புறம் ஓப்பன் பண்ணி டயர் செக் பண்ணி பார்க்கும்போது ஒரே பஞ்சர் மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த ஒரு பஞ்சர் நல்லா தேய்ச்சு ஒட்டி குடுத்து அண்ணன அனுப்பிச்சு விட்டாரு. அப்புறம் அண்ணன் போயிட்டாரு. இன்னைக்கு காலையில ஒரு அண்ணன் வந்து ஸ்கூட்டர்ல வந்து நம்ம கடைக்கு முன்னாடி நிப்பாட்டினாரு. "தம்பி என்னன்னு பாரு, பஞ்சர் முன்னாடி டியூப்லெஸ் டயர்" அப்படின்னாரு. சரின்னு நானும் போய் செக் பண்ணி பார்த்தா வந்து லாக் வந்து ஓப்பனா இருக்கு டியூப்லெஸ் டயர்ல. ஏன் இது வந்து லாக் வந்து ஓப்பனா இருக்கும்னா, பஞ்சர் ஆயிடுச்சுன்னா உடனே அந்த ஆணிய எடுத்தீங்கன்னா ஏர் ரிலீஸ் ஆயிரும். அது மாரி காத்து கம்மியா வச்சு டியூப்லெஸ் டயர்ல ஓட்டும்போது அந்த சைட்ல ரிம் சைட்ல ஏதாச்சும் ரிலீஸ் ஆகி, இது மாரி டயர் தனியாவும், ரிம் தனியாவும் வர வாய்ப்பு இருக்கு. பார்த்து இருந்துக்கங்க. பார்த்து ஓட்டுங்க. அடிக்கடி செக் பண்ணிக்கங்க காத்த. அப்புறமா நம்ம ரிம் சைட்ல ஆயில் போட்டு, அப்புறம் டயர் சைட்ல ஆயில் போட்டு நல்லா ஏர் ப்ரெஷர் விடும்போது லாக் ஆயிடுச்சு. அப்புறம் பஞ்சர் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கும்போது பஞ்சரே இல்ல. நான் சொன்ன காரணத்தினால தான் இவருக்கு வந்து லாக் வந்து ஓப்பனா இருக்கு. அப்பன்னா இவருக்கு வந்து என்னன்னா, இவர் அடிக்கடி காத்து செக் பண்ணாமயே விட்டுட்டாரு. அதனால இப்ப வந்து லாக் ஓப்பன் ஆனதுனால பஞ்சர் இல்லாம இருக்கு. அப்புறம் ரொம்ப சந்தோஷத்தோட பஞ்சர் இல்லைங்கவும் அப்புறம் அவர் கிளம்பிட்டாரு. நான் அனுப்பிச்சு விட்டுட்டேன்.